இன்று பிறந்தநாளை கொண்டாடுகிறது ஒரு சகாப்தம். சினிமால ஒரு ஸ்டைலு, லைஃப்ல ஒரு எக்ஸாம்பிள். ரசிகர்களின் அன்பிற்கு மட்டும் இல்லாம பத்மபூஷனின் சொந்தக்காரன்னே சொல்லலாம். அது வேற யாரும் இல்ல, அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் சார் தான். ஆரம்பத்துல அஜித் சார் விளம்பரத்துல நடிச்சிட்டு தான் சினிமா வாய்ப்பே தேடினாரு. யூடியூப்ல தேடினா பாரு பாரு மியாமி குஷின் பாருன்னு ஒரு ஹவாய் ஸ்லிப்பர் ஆட்ல தலைய பார்க்க முடியும். இன்னொரு கார்ப்பரேட் ஆட்ல ராமுன்னு ஒரு கேரக்டர்ல அஜித் சார் நடிச்சிருக்கிறதையும் பார்க்க முடியும். ஆரம்பம்லயே பைக்ல வீலிங் வருவாரு அஜித் சார். அஜித் சார் முதல் முறை ஸ்கிரீன்ல வந்தது என் வீடு என் கணவர் படத்துல தான். ஒரு சில வினாடிகள் தான் அஜித் சார் ஸ்கிரீன்ல வருவாரு. ஆனா தெலுங்குல பிரேம புஸ்தகம்னு ஒரு படத்துல தான் அஜித் சாரோட சரியான அறிமுகம்னே சொல்லலாம். தமிழ்ல ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனது அமராவதின்ற ஒரு படம் தான். இப்ப கூட அஜித் சார் சிஎஸ்கே வெர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்ச்ல வந்ததை நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். ஆனா இதுக்கு முன்னாடியே அமராவதி ஷூட்டிங் ஸ்பாட்ல அடிக்கடி கிரிக்கெட் விளையாடுறதா அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. முன்னாடிலாம் அஜித் சாருக்கு தமிழ் ஃப்ளூயன்சி கொஞ்சம் கம்மி தான். ஆனா இதுலதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஆக்டர் சியான் விக்ரம் தான் அஜித் சாருக்கு டப்பிங் பண்ணியிருந்தாரு. சொல்ல போனா அமராவதி பாசமலர்கள் கூட அவரு தான் டப்பிங் பண்ணியிருக்காரு. அமராவதி முதல் உன்னை தேடி வரைக்கும் அஜித் சார் ஒரு சாக்லேட் ஹீரோ தான். விஜய் சூர்யாவின் வாலி தான் அவரை வேற மாதிரி காட்டினது. அதே இயர்ல வந்த அமர்கலம் அஜித் சாரை ரஃப் அண்ட் டஃபா காட்டினது. அதுக்கப்புறம் ஃபேன்ஸ்லாம் அவரை அல்டிமேட் ஸ்டார்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அஜித் சாருக்கு வாலி தான் ஒரு மைல்ஸ்டோன் ஃபிலிம். பிகாஸ் ஹி பிளேட் அ டபுள் ரோல். ட்வின் பிரதரை போர்ட்ரே பண்ணியிருப்பாரு. ஒருத்தர் காமாவும் இன்னொருத்தர் இன்டென்ஸாவும் இருக்கிற மாதிரி. மொட்டை தலையோட ரெட், பெண்மை கலந்த ஆண்னா அது வரலாறு, சால்ட் அண்ட் பெப்பர்னா மங்காத்தா. நல்லவனாவே எத்தனை நாள் தான் நடிக்கிறதுன்னு கேட்க வைக்கிற ரோல் இதுதான் அஜித் சாரோட ஸ்பெஷல். எந்த ஒரு பயமும் இல்லாம டிஃப்ரெண்டா போர்ட்ரே பண்ண தெரிஞ்சவர் தான் அஜித் சார். இப்ப கூட குட் பேட் அக்லில ஒரு லைன் வரும் இவரோட சால்ட் அண்ட் பெப்பர் லுக் பத்தி. ஒரு ஷோல அஜித் சாரை பத்தி விஜய் சார் கிட்ட கேட்டிருக்காங்க. அஜித் சார் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு விஜய் சார் தன்னம்பிக்கைன்னு சொல்லியிருக்காரு. அஜித் சாருக்கு குக்கிங்கும் ரொம்ப பிடிக்கும். அவரோட சிக்கன் பிரியாணிக்கு தனியா ஃபேன்ஸே இருக்காங்க. அதுவும் மங்காத்தா ஃபைனல் டே ஷூட்ல அவரே சிக்கன் பிரியாணியும் பண்ணி கொடுத்திருக்காரு. அஜித் சாருக்கு இன்னொரு ஹாபியும் இருக்கு, அதுதான் போட்டோகிராஃபி. வீரன் ஷூட்டிங் அப்ப அஜித் சார் அவங்க கோ ஆக்டர்ஸ்க்கு போட்டோ ஷூட்டும் எடுத்து கொடுத்திருக்காரு. அதுல ஸ்பெஷலா அப்பு குட்டிக்கு எடுத்த கிளிக்ஸ்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அஜித் சார் ஜஸ்ட் ஆக்டர் மட்டும் இல்ல, ஹி இஸ் ஆல்சோ அ ப்ரோ ஷூட்டர். அவரு மெடல்ஸும் நிறைய வின் பண்ணியிருக்காரு. டோட்டல் ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். அஜித் சார் மேட் அ போல்ட் அண்ட் ஹார்ட் ஃபில்டட் மூமெண்ட் இன் ஹிஸ் 40th பர்த்டே. என்ன பண்ணிருக்காருன்னா ஏப்ரல் 29, 2011 அவங்களோட ஃபேன்ஸ் கிளப்பே டிசால்வ் பண்ணிருக்காரு. அஜித் சாருக்கு அவங்க ஃபேன்ஸ்லாம் தலன்னு அல்டிமேட் ஸ்டார்னும் நிறைய டைட்டில்ஸ் கொடுத்தாங்க. ஆனா அஜித் சார் ரொம்ப சிம்பிள் இல்ல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு எந்த டைட்டிலும் வேணாம், ஜஸ்ட் கால் மீ அஜித் குமார் ஆர் ஏகே அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு. அஜித் சார் ஆக்டர் மட்டும் இல்ல, டெக் வேர்ல்ட்லயும் ஆக்டிவா தான் இருக்காரு. MIT சென்னை ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் பண்ண தேக்ஷா ட்ரோன் கம்பெனிக்கு ஹி இஸ் அ மென்டார் அண்ட் அட்வைசர். மெக்கானிக் டு மென்டார், வேற லெவல்ல அஜித் சார்.